ஓ நமச்சிவாய நமக. இந்த ஈஸ்வரம்பாறை கோயிலானது கரூர்லேருந்து 28வது கிலோமீட்டரில் பாளையம், பாளையத்திலிருந்து 3வது கிலோமீட்டரில் சீத்தாப்பட்டி, அதை தொடர்ந்து 2 கிலோமீட்டரில் குடிவண்டைங்கிற இந்த பகுதியில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் இப்போது சிதலடைஞ்சு உள்ளது. இந்த கோயில் ஓம் நமச்சிவாய நமக. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்து கோயில்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1300 ஆண்டு பழமையான கோயிலை சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே 2 டைம் வீடியோ போட்டிருக்கு. இது இல்லாமல் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்படி இருந்தும் கூட மக்கள் வந்து இன்னும் இதை வெளியிடத்துக்கு இன்னும் கொண்டு வர முடியல. எங்களோட நோக்கமே வந்து இது வந்து வெளியே கொண்டு வந்து இந்த கோயிலை புனரமைச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது தான் இதோட நோக்கமே. ஆனால் 1300 ஆண்டு பழமையான கோயிலாம் கூட இந்த கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மிகவும் ரொம்ப தேர்ச்சி பெற்ற சிற்பி சிந்தகள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளால பயன்படாத்துல இல்லாததுனால செடி செத்தைய புதர் மண்டி மேலே செடிகள்லாம் மரமெல்லாம் முளைச்சி இது எல்லாமே ஒரு ஒரு அழிவு விளிம்பிலே தான் இருக்குது. இதை வந்து மீண்டும் புதுப்பிச்சு நம்ம நல்ல நிலையை கொண்டு வந்து பக்தர்கள் சிவனொழியாரோட மனம் புண்படாம குளிர்ச்சி ஏறணும்னா இதை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதான் இதோட நோக்கமே. அதுக்கான முயற்சியில தான் இது நாங்கள் அப்பப்போ இல்லை இது வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோ விட்டுட்டு தான் இருக்கோம். இது வந்து ஏற்கனவே 2 வீடியோ விட்டோம். இப்போ இது வர்றது அடுத்தது உண்டு. இதை வந்து மக்கள் இன்னும் நிறைய பேர் பார்த்து இதுல இருந்து ஏதாவது ஒரு தெளிவு கிடைச்சி இந்த கோயிலுக்கு விமர்சனம் பறக்கணும். இந்த மாதிரி பழங்காலத்தில் இருக்கிறதுனால பாருங்க இவ்வளோ பெரிய கோயிலில் செடியை பூரா மண்டி புதர் மண்டி கிடக்குது. கோயில் வந்து சரியான சிவனடியார் வழிபாட்டுக்கு வராமே இருக்கு. ஆனால் இதை பூரா வந்து நம்ம இந்த சிதலமடைஞ்ச கோயிலை தொழில்துறை அறநிலையத்துறை இதில் இருந்து சொல்லி அதுக்கெல்லாம் பார்வையிட்டு இந்த கோயிலை வந்து இதை பூரா இருக்கிற நிலையை பிரித்து நன்றாக புது கோயிலாக புதுப்பிச்சாங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இது வந்து ஈஸ்வரம்பாறை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முன்னொரு காலத்தில் இந்த ஈஸ்வரம்பாறைக்கும் கிழக்கால் இருக்க அந்த குருடம்பாறைக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஆனால் அங்கே பெருமாள் இருக்காரு, இங்கே சிவபெருமான் இருக்காங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப நாள் இருந்ததுனால இப்படி நம்மளே மாதிரி பார்த்த ஒரு சில பக்தர்களால இந்த கோயிலுக்கு வந்து ஒரு சோலார் லைட் போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு, வெளியே ஒன்று இருக்கு. இங்கே சைட்லேயே இருந்தது எல்லாம் காற்றுல டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த கோயில் பார்க்க ஆனால் இது வந்து தஞ்சையில் தான் அந்த கட்டடக்கலை சிறந்த கோயில்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை மிஞ்சிற அளவில் தான் இருக்குது இந்த ஈஸ்வரம்பாறையில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த கட்டடக்கலை அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து அதுக்கான எடுத்துக்காட்டு பல கோயிலை காட்டலாம் கூட இதையும் ஒரு கோயிலாகவே காட்டுறதுக்கான வரலாற்று சிறப்புமிக்க கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த துர்க்கை ஆகட்டும் மற்ற இதுக்கு பரிவார தெய்வங்கள்லாம் வைக்கிறதுக்கான இடத்துல வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்குது. இது பூராமே பரிவார தெய்வங்கள் வந்து இவருக்கு உபதெய்வங்களாக இருக்கக்கூடிய சாமிகள் தான் இங்கே இருந்திருக்கு, இருந்து மக்களுக்கு அருள் பலிச்சிருந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இந்த முழுசுமே எங்களோட கோரிக்கை என்னன்னா இதை பூரா இது வந்து திருப்பணி செய்யணும். இந்த திருப்பணி செய்கிறதுக்கு ஆனால் முயற்சியில் நாங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ விடுறோம். இதை பார்த்து இன்னும் பல 100 சிவனடியார்கள் பார்த்து 100 இல்லை 1000 பார்த்து கூட இதை புதுப்பிக்கிறதுக்கான பணியில் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தரணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இந்த லிங்க திருமேனியானது 8 பட்டை உடையது. இது வந்து இது ஏற்கனவே இந்த கோயிலில் இருந்த நந்தி திருமேனி இது வரல, இது லிங்க திருமேனி இது வரல. ஆனால் இதை வந்து யாரோ உபயோகம் பண்ணி தான் கொண்டு வச்சுருந்துருக்காங்க இந்த 8 பட்டை திருமேனியை. ஆனால் இந்த 8 பட்டை திருமேனிக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பானது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமேனியானது உருண்டை வடிவில் தான் இருக்கும்.
ஆனால் இங்கே மட்டும்தான் அந்த ஈஸ்வரம்பாறையில் மட்டும்தான் இந்த 8 பெட்ட திருமணி வச்சுருக்காங்க. இது நல்ல சக்தி வாய்ந்த அருள் பலிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சிவனடியார், இந்த சிவன் பெருமான். ஓம் நமச்சிவாய நமக. நிமித்தி வச்சிருக்காரு. முகப்பு பகுதி தான் இது. இது சுனைனே சொல்லிடலாம். அதே இவ்வளோ வறட்சியான காலத்தையும் இருக்கு. பட் வந்து தண்ணியும் நல்லா, ஆனால் காலம் தெரியாது. அப்படி நானும் கேள்விப்பட்டாலும் ஏதாவது சொல்றாங்க. எப்பயுமே சுனையில் தண்ணி இருக்கணும். இந்த சுனையில எவ்வளோ ஒரு மிகப்பெரிய வறட்சி வந்தாலும் கூட தண்ணி நிறுத்தினாங்க.